ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்டா, கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்போ நைட்டு 9:30. இங்கே பாருங்கள், லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். நாளைக்கு செம்மையாக இருக்காங்க. ஐயோ, நான் செப்பல் போட்டு வரேனே. செருப்பு ஓரத்தில் போட்டு யார் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் வந்து திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி லைட்லாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து நைட்டு வந்து நிதமுமே ஒரு வாரமாக கும்மியெல்லாம் கொட்டி செம்மையாக போய்கிட்டு இருக்கு. நான் இந்த ஒரு வாரமாக போகவே இல்லை கோயில் சைடு. போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வருவேன். நைட்டில் 9 மணி 9:30க்கே கும்மி கொட்டுறதுக்கே ஆரம்பிக்கிறாங்களா. அதனால் பாப்பா எப்போயுமே தூங்கிடுவான் அந்த டயத்துக்கு. அதனால் வீட்டிலே இருந்துருவேன் பார்த்துக்கிட்டு. எங்கள் மாமா எல்லாருமே, எங்கள் அம்மாச்சி எல்லாருமே எடுத்து போயிடுவாங்க. இன்றைக்கி ஹைரா குட்டி வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கவங்க வந்து ஜாலியாக தூக்கிட்டு போகிறோம். எங்கள் தாத்தா சொன்னாங்க நைட்டில் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். எங்கள் அம்மாச்சி எல்லாருமே முன்னாடியே போயிட்டாங்க. எங்கள் ஹைருக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கையில். இப்படி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கும்மி கொட்டுவாங்க. இதில் வந்து பாட்டு சவுண்டு ஓடுறதுனால நான் வாய்ஸ் கொடுக்குறேன். செம்ம கும்மி பாட்டு வந்து மைக்கில் போட்டுருவாங்க, ரேடியோவில் ஓடும். இவங்க சுற்றி கும்மி கொட்டுவாங்க. இந்த கும்மி கொட்டுறது எனக்கு சுத்தமாக வரவே இல்லை. அதனால நான் நாளாக நின்று வேடிக்கையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நிறையா பேத்துக்கு சாமி வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு எங்கள் அம்மாச்சி சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கெல்லாம் அப்படி ஒரு நாளும் சாமியெல்லாம் வந்தது கிடையாது. சாமி ஆடுறத மட்டும் நின்று வேடிக்கையும் பார்க்குறது. போயிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, சின்ன பிள்ளைங்கலாம். இப்போ இப்போ வீடியோவில் காமிக்கிறது வந்து எங்கள் அம்மாச்சி. இப்போ நானும் ஹைராவும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படிதான் என் ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஹைராவும் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு வர்றதுனால இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. அதனால மஞ்சள் கலரில் புடவை கட்டிட்டு வந்துருந்தேன் நான். ஹைராவுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு. சின்ன பிள்ளைங்களாம் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு வாரத்துக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பால்குடம் திருவிழான்னு முடிஞ்சிட்டா எப்பயும் போல் நார்மலாக இருக்கும். இந்த ஒரு வாரம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கடைசி கும்மியெல்லாம் கொட்டி முடிச்சுட்டு நல்லா குத்துப்பாட்டாக போட்டு நல்லா டான்ஸ்லாம் ஆடுவாங்க கடைசி முடிஞ்சோன்னே. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா மியூசிக்கோட அந்த பாட்டு சவுண்டுக்கு எஃபெக்ட்டுக்கும் போட்டால் செமையாக இருக்கும். அந்த சைடு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டி நிற்கிறாங்கல்ல, அவங்க எங்கள் தாத்தா.
எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காதில் டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ரேடியோ அந்தளவுக்கு பக்கத்தில் இருக்குது. சின்ன பிள்ளைக்கு அப்போலே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, காதெல்லாம் வலிக்கு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் தான் இருங்க தத்தான்னு ஒரு 5 நிமிஷம்னு சொல்லிவிட்டு அரை மணி நேரமே ஆயிடுச்சு. அதே இதுக்கு மேலே டென்ஷன் ஆயிடுவாங்க, நீ வீட்டுக்கு கிளம்பணும். அதே எந்திரிச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க, வருவோம்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் வந்தோமா தெரியலை. இப்போ ஒரு வழியாக பாப்பா வாங்கிட்டாங்க. கயிறு காதெல்லாம் தேய்க்க ஆரம்பிச்சிட்டா. அந்தளவுக்கு காது கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அளவுக்கு டம்முன்னு இறக்கிய காது வீட்டுக்கு கொண்டோட அப்படியே மந்தமான மாதிரி ஆயிடுச்சு. போயிட்டு வந்து ஹைராபுரி தூங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க. பாப்பா நல்லா வர்றப்பெல்லாம் தூங்கலை, இருந்தாலும் காது வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப டம்முன்னு கேட்கவும் நம்மளுக்கே வலிக்குதுங்களா, அப்புறம் குழந்தைங்க காது வலிக்குங்கள. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டேன். போன வருஷம் கும்மி கூட்டுறப்ப அவ்வளோவா போகலை, ஹைரா பாப்பா வயிற்றில் இருந்ததுனால. அதுக்கு முந்தின வருஷம் வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் போய் கும்மி கூட்டுறேன். இந்த வருஷம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள். இன்னையோட கும்மி கூட்டுறது அவ்வளவுதே. இன்னையோட 5ஆவது நாள் கும்மி கூட்டி முடிச்சிட்டாங்க. நாளைக்கு வந்து கரகம் கூட்டுறதுனால கும்மி கூட்ட மாட்டாங்க. அதனால கடைசி நாள் வந்து இன்றைக்கி போயிட்டு வந்தாச்சு நல்லபடியாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாமே வெறும் பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதனால இந்த வீடியோ எடிட் பண்ணுறது எப்படின்னு தெரியலை எனக்கு. வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணுறாப்புல இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பாட்டெலாம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு. நான் போட்டால் காப்பி ரைட் வந்துடும்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹைரா குட்டி நல்லா தூங்கிட்டா.